பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கு. ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கலையாம். ஆமென். அவனுக்கு 100 வயசு ஆயும் அதை பத்தி எண்ணாது இருந்தான். அவனுடைய சரீரம் செத்து போனதை குறித்தும் எண்ணாது இருந்தான். சாராளுடைய சரீரம் செத்து போனதை குறித்து எண்ணாது இருந்தான்னு ரோமர் 4:19 சொல்லுங்க. ரோமர் 4:19 சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம விசுவாசத்துல பலவீனம் ஆயிடுறோம். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுக்கு 100 வயசு ஆயிருச்சு, அவனுடைய சரீரம் செத்து போயிருச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருச்சு. அதை குறித்து என்னாது இருந்தான். ஆமென். விசுவாசத்துல பலமா இருந்தான். அவன் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பா நிச்சயமா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். நாமும் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலும் நாம் பலவீனாகாதபடி, நம்ம சுச்சுவேஷனை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடி விசுவாசத்திலே பலமா இருப்போம். ஏற்ற நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம்.